சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு. நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலைதான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் இசையை அறிவாயா? நாயின் மோப்பசக்தி உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி, இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா அப்போ, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. 100 100 100 100 100. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சயின்ஸ் டெஸ்ட். இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 3வது எபிசோடில் உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ கடந்த 2 எபிசோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு இன்னும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா கடந்த 2 எபிசோட பார்த்து நீங்கள் உங்களுடைய நிறைய கமெண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க, நிறைய வாழ்த்துதலை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இதற்காக ஜெபிங்க, இதை நடத்தி கொடுக்க, தொடர்ந்து ஒளிபரப்ப பிரயாசப்படுகிற அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. உங்களால் முடிந்த எல்லா விதமான ஒத்துழைப்பும் தாங்க. ஓகே, நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு வாட்ச் செய்கிறதுக்கு அதில் உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நிபுணர் தேவை. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சாதான் இந்த வாட்ச் கரெக்டான டைமை காட்டும். பல லட்சம் கொடுத்து நம்ம என்னதான் வாட்ச் வாங்கினாலும் அது சரியான டைமை காட்டாட்டி அதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம இந்த உலகத்தை, இந்த சூரிய மண்டலத்தை, இந்த பால்வீதி மண்டலத்தை யோசிச்சு பாருங்க. அது கரெக்டாக இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியனும் சந்திரனும் இந்த பூமியும் கரெக்டான அதோட பாதையில் சுற்றுறதுனால தான் நமக்கு நாட்கள், மாதங்கள், பருவங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இது எல்லாம் யாருமே இல்லாமல் தானாக உருவாகி தானாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யாராலையும் நம்ப முடியாது. ஆனால் சிலர் அதை நம்புகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த நம்ம வாழக்கூடிய இந்த மில்கி வேல மட்டும் 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா அதை விட பைபிள் இன்னொரு ஒரு வசனம் இருக்கு, இந்த நட்சத்திரங்களையும் நான் பேர் சொல்லி அழைக்கிறவன்ப்பா. ஏன்னா அவர் தான் படைச்சிருக்காரு. அவருக்கு படைச்சவர் கண்டிப்பா அதை பேரை சொல்லி அழைக்க முடியும். உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கணும்னா அவருடைய மனசுல, எண்ணத்துல நம்ம இடம் படைச்சா போதும். அதற்காக நீங்க இடம் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் கடவுள் ஒருத்தர் நம்ம படைச்சாரு. யெகோவா தான் இந்த உலகத்தை படைச்சாரு. அதன் மூலமாக இந்த உலகத்து மக்களுக்கு அவர் சொல்ல வர கருத்துக்களை நமக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்களை பைபிள் மூலமா சொல்லியிருக்காரு. அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
கடவுள் ஒரு உண்மையான ஒரு தத்ரூபமான ஒரு மனிதராக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நடத்தையும் சரி, செயல்களும் சரி, நம்மளுடைய எண்ணங்களும் சரி, ஒரு 3வது மனுஷன் தூரத்துல இருந்து, ஒரு அப்பா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கும், நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கும், அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும். அந்த மாற்றம் தேவைப்படணும்னா நாம கடவுள் உண்மையா இருக்கிறாரு அப்படின்ற ஆணித்தரமான உண்மைகளை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்குதான் இந்த பாடல் கூட நாங்க எழுதின பாடல்ல பாடியிருப்பேன். உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் ரொம்ப செம ஜோரா தான் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம பாக்குற இந்த டார்வின் உண்மையாலுமே துப்பாக்கூர். அவரை இன்னைக்கு கூப்பிடணும், அவர்கிட்ட நிறைய பேச வேண்டிய காரியங்கள் இருக்கு. கண்டிப்பா கூப்பிடுவோம், அவர் வந்தாதான் களை கட்டும். நீங்களும் அதற்காக தான் வெயிட் பண்றீங்க. ஸோ நம்ம இந்த முதல் எபிசோட்ல நான் சொன்ன அதே வசனத்தை தான் நான் திரும்ப உங்களுக்கு கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோமர் 1:20, பார்க்க முடியாத கடவுளுடைய குணங்களாகிய நித்திய வல்லமை, கடவுளுடைய தன்மை ஆகியவற்றை உலகம் படைக்கப்பட்ட சமயத்திலிருந்தே படைப்புகள் மூலம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதனால் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. படைப்புகள் மூலமாகவே தேவன் நான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவர், நான் தான் ஆளுநர், நான் தான் படைப்பாளி அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு மாற்று கருத்தை நிறைய பேர் இந்த உலகத்துல சுத்தி திரியிறாங்க. அவங்களுக்கு இழுத்து வச்சு நறுக்குன்னு கொட்டுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதுல ஒரு நபர் தான் போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அவர் பேரை வேற மாத்தி சொல்லிட்டு இருக்காரு, டால்வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு அந்த டால்வினை அதான் பேரு நினைக்கிறேன். சரி, அவரையே கூப்பிடுவோம். அவர்கிட்ட திரும்ப நம்ம கடந்த எபிசோட்ல விட்ட பகுதியிலேருந்து திரும்ப ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு, என்னுடைய ஃபோனை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா, அவரை கண்டிப்பாக கூப்பிட்டாதான் நம்ம அவர்கிட்ட போவோம். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டைம் மிஷின் தேவை. அந்த டைம் மிஷின் எடுத்துகிட்டு வரேன். டைம் மிஷின் மூலமாக அவரை கனெக்ட் பண்ணுறோம். திரும்ப அவர்கிட்ட போய் அவரை கூட்டிகிட்டு வரோம், அவர்கிட்ட பேச போகிறோம். டைம் மிஷினை வாங்கி வச்சுருக்கோம். இந்த டைம் மிஷின் மூலமாக 143 வருஷம் முன்னாடி இறந்து போன டால்வினை போய் கூட்டிட்டு வர போறோம். அவர் எப்படி அவர்கிட்ட நம்ம கனெக்டிவிட்டி பண்ண முடியும்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம அவர்கிட்ட கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பில்லி சூடிய பழக்கம் உயிரை கொல்லும், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை தவிர்ப்பீர். இது ஏன் சொல்றேன்னா, அண்ணனே பண்ணிட்டாரு, அண்ணனே அப்படிதான் பண்றாரு, அதனால நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முட்டாள்தனமா கேவலமான இந்த பில்லி சூனியத்துல போய், மாந்திரியத்துல போய், விச்கிராஃப்ட்ல போய் விழுந்துடாதீங்க. அது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப அருவருக்கப்பட்ட ஒரு செயல். அதை அவர் விரும்புறதே இல்லை. தயவு செஞ்சு அது மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுன்னா களைத்து விடுங்க, அழிச்சிடுங்க, முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க, தோண்டி எங்கேயாச்சும் போய் புதைச்சிருங்க. ஸோ அது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், அது செய்யாதீங்க. சரி, நம்ம இந்த எபிசோடுக்கு இந்த காமெடிக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்றோம், தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம நேரடியா அந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். அந்த மந்திரத்தை சொல்லி இதை ஆன் பண்ணி பார்த்தா தலைவர் நம்ம கிட்ட வந்துருவாரு. அவர் வரும்போது எப்படி வருவாருன்னு தெரியாது, ஆனா வந்துருவாரு. கரெக்டா வந்து என் உடம்புக்குள்ளார புகுந்து அவர் பேசுவாரு, நானும் பேசுவேன். அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நீங்க காஞ்சூரிங் எல்லாம் பார்த்த பெரிய நபர்கள், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ நேரா நம்ம போறோம், அடிச்சு தூக்குறோம், தலைவரை வர வைக்கிறோம். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. ஏதோ ஒரு மந்திரம் சொன்னேன். ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா பூந்தி. ஓ சாரிங்க, நான் அந்த பொசிஷனை மறந்துட்டேன். ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா பூந்தி, ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா பூந்தி. தலைவர் என்கிட்ட வந்துட்டார் போல. தம்பி, சொல்லுங்கண்ணா. தம்பி, பார்த்து உங்களை ரொம்ப நாளாச்சு தம்பி, எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்க தம்பி. உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க வந்திருக்க தம்பி, இந்தாங்க உங்க போன்.
ஓகே, நல்லபடியா ஃபோனை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபோனு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஆமா தம்பி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் தம்பி. பரவாயில்லையே. அப்புறம் அந்த எலிசபெத் ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா, பாத்தீங்களா? தம்பி என்ன தம்பி இப்படி கேட்டு புட்டீங்க? அதெல்லாம் எப்படி சொல்றது தம்பி? எலிசபெத்த பார்த்தேன் தம்பி. இந்த வயசான காலத்துல பார்க்காதன்னு சொன்னா இது மாதிரிதான் வாலிப பசங்களும் சரி. நல்ல இன்டர்நெட் இருக்கு, எல்லா நெட் கனெக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் நெட்ல இருக்கு. அதெல்லாம் தேடி படிச்சு கடவுளை பத்தி, பைபிளை பத்தி எத்தனையோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போய் படிக்காம கண்டதை போய் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. தம்பி என்ன தம்பி கருத்து கண்ணாயிரம் ஆயிட்டீங்க? சரி, எதுவும் எந்த கருத்தும் சொல்ல. அப்புறம் என்ன ஆச்சு தம்பி? அந்த எலிசபெத்து ராணி ஆயிடுச்சு தம்பி. அப்பாடா, நல்ல வேலை. உன்னை பார்த்திருந்தா தோனி கூட வாங்கியிருக்காத ஒரு நிலைமையில இருந்திருக்கும். நல்ல வேலை, அது ராணி ஆயிடுச்சு. நல்ல விஷயம்தான். தம்பி அதெல்லாம் விடுங்க தம்பி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க உங்க அப்பா டால் வாங்க முடியாம நீங்க அதை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பெத்தாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவுக்காக அந்த பெரிய விருதான அந்த டாலை வாங்குறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதனால உங்க அப்பா பெருமைப்பட்டாரா, கஷ்டப்பட்டாரா? அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல. அதை கேட்கும்போது நீங்க போயிட்டீங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த டைம்ல அதையாச்சும் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். தம்பி அது ஒரு பெரிய கதை தம்பி. நடுவுல நீ பேசாத தம்பி. நான் அப்படியே லைனா என் மனசுல இருக்கிறத அப்படியே புட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ தம்பி. அப்படியா? சரி சொல்லுங்க தம்பி. எங்க அப்பா ஒரு பெரிய படிப்பாளி தம்பி. எக்காச்சக்கமா படிச்சு PhD அந்தடி இந்தடி எல்லாத்தையும் படிச்சு பெரிய படிப்பாளி தம்பி. ஆனா எனக்கு படிப்பு சுத்து போட்டாலும் வராது தம்பி. ஆனா எங்க அப்பா என்ன அடி நடிச்சு சின்ன வயசுல இருந்து சித்திரவதை பண்ணி பர்றா நீனும் என்ன மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வளர்த்தாரு தம்பி. சரி, பெத்த மனுஷன் ஆச்சு அடிச்சுட்டு போட்டு விட்டுட்டேன் தம்பி. அப்படி இப்படி நானும் தடுமாறி பெரியவனாயிட்டேன். அப்போ கிட்டத்தட்ட 1825 இருக்கும் தம்பி. எங்க அப்பா எடின்பர்க் யூனிவர்சிட்டியில பெரிய டாக்டரா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு தம்பி. என்ன கூப்பிட்டு, டேய் நீனு ஓரளவுக்கு என்ன மாதிரி படிச்சு வந்துட்ட, அதனால இப்போ என் கூட சேர்ந்து அப்ரண்டிஸா சேர்ந்து பிராக்டிஸ் பண்றான்னு சொன்னாரு தம்பி. ஓகே, நல்ல விஷயம்தான். அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல்லயே நம்ம என்ன பண்ணலாம், அப்ரண்டிஸா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போனோம் தம்பி. அப்போ எனக்கு எதுவும் தெரியாது. சரி, சும்மா அப்படியே கத்துக்குட்டியா இருந்து அங்க இங்க அப்படியே சும்மா அப்படியே பாலிஷ் பண்ணிட்டு பெஞ்சு தொடச்சிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கைய ஓட்டிடலாம், நம்மளுக்கு தான் அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நானும் போயிட்டேன் தம்பி. ஃபர்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு நீ அங்க வாடான்னு சொல்லிட்டு எங்க அப்பா போயிட்டாரு. நான் போனேன் தம்பி. போகும்போது எனக்கு ஒரு மனசுல ஆசை நிறைய. நான் என் மனசுல சின்ன வயசுல தான் நிறைய படம்லாம் பார்ப்பேன், ஜாலியா இருக்கும். ஐயோ திரும்ப இந்த பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி தான் இருந்தது தம்பி அந்த பெரிய ஹாஸ்பிட்டல். ஐயோ இதுக்குள்ளார போனா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது போல, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது போலன்னு சொல்லிட்டு உள்ளார போனேன்னா, அப்போ என் ஃப்ரெண்டு அங்க ஒருத்தன், வாடா உங்க அப்பா நீ அங்க தியேட்டர் போக சொன்னாரான்ட்டான். எங்க அப்பா என்ன தியேட்டர் போக சொல்லிட்டாரு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே
என்ன வச்சு அப்பா என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தம்பி. அங்க ஓபி தியேட்டர் போட்டுருந்தது. சரி ஓபன் தியேட்டர் போல ஓபி தியேட்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு அடிச்சு பிடிச்சி ஒண்ணு தம்பி. போனா டோர் போட்டாங்க. படம் ஆரம்பிச்சிச்சு போல. ஓபி தியேட்டர்ல படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல. நம்மள ஐயோ பரவாயில்ல, அப்பாவோட துணை சபாரிசுல நமக்கு டிக்கெட்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கதவு திறந்து உள்ளார போனா கும் இருட்டு தம்பி. அச்சோ படம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கே. ஐயோ படம் பார்க்கணுமே, என்ன படம் தெரியலையே அப்படின்னு ஓடி போய் பார்த்தா ஒரே ஒரு பெரிய லைட்டு நடுவுல 4 பசங்க முகமூடி போட்டு பார்த்துன்னு இருந்தாங்க தம்பி. நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி, என்ன விட்டுட்டு இந்த பசங்க படம் பார்க்கறாங்கன்னு. விடுவானா? ஓடி போய் தள்ளி வெட்டி பார்த்தா கொலகார பசங்க ஒரு பையனை படுக்க போட்டு நெஞ்சில பிளாட போட்டுன்னு இருக்காங்க தம்பி. குபு 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 ரத்தம் பிச்சுக்கின்னு வந்துட்டு இருந்தது தம்பி. அத பார்த்தது எனக்கு வாயில கோமட்டின்னு வந்தது தம்பி. அங்க இருந்து எடுத்து ஓட்டம் தான் தம்பி. எங்க நிக்கலையா, நேரம் இந்த வீட்டுக்கு போயிட்டு மாடி போயிட்டு படுத்துட்டேன் தம்பி. எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு தம்பி. கூப்பிட்டு என்ன திட்டு 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 தீர்த்துட்டாரு தம்பி. எல்லாம் ஒரு விளக்கத்தை பயல பக்கத்தை பயல, உனக்கு இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்து தண்ட செலவுடா அப்படின்னு ஒரே கத்து. சரி கத்திட்டு போட்டு நானும் விட்டுட்டேன். அப்போ எனக்கு ஒரு திடீர்னு ஒரு வீராப்பு வந்துச்சு தம்பி. அப்பா இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரே வாரத்துல உங்க கண்ணு முன்னாடி அதே தியேட்டர்ல உங்களுக்கு நான் ஒரு பெரிய வித்தை காட்டுறேன். வித்தனா ஒரு ரிசர்ச் பண்ணி காட்டுறேன். அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த காட்டின பிறகு என்கிட்ட நீங்க வரவே மாட்டீங்க, என்னையா அப்படியா என் பக்கமே திரும்ப மாட்டீங்க அப்படின்னு நான் ஒரு சவால் விட்டேன் தம்பி. அப்போ நீங்க சவால் விட்டீங்க, உங்க அப்பா அதுக்கப்புறம் வரல. ஆமா தம்பி, எங்க அப்பா என் பக்கத்திலே வரல தம்பி. அந்த அளவுக்கு அந்த சவாலை நான் நிறைவேற்றி காட்டிட்டேன் தம்பி. சவாலை நீங்க நிறைவேற்றிட்டீங்களா இல்ல உங்க அப்பா நீங்க டுபாக்கூருன்னு நினைச்சிட்டு விட்டு போயிட்டாரா? தம்பி யாரும் பார்த்து டுபாக்கூருன்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தம்பி. இந்த டுபாக்கூர் சொல்றீங்க அப்படின்னா என்ன, அத நீ என்கிட்ட சொல்லு. இந்த டுபாக்கூர்னு என்ன சொல்லினே இருக்கா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆஹா வகையா மாட்டிக்கிட்டோமோ, தெரியாம சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இல்ல நீ அதை பத்தி சொன்னாதான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உனக்கு செஞ்சு காட்டுவேன் தம்பி. ஓ எனக்கு செஞ்சு காட்டு, அதுக்கு ஈஸியா காட்ட முடியும். ஆமாம் தம்பி, அது ரொம்ப சிம்பிள் தம்பி. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ பார்த்த, மத்தவங்க எல்லாம் பார்த்தா நீங்க எல்லாரும் என்ன எங்கேயோ தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க தம்பி. அவ்வளவு தத்துரூபமா என் மைண்ட்ல இருக்கிறத அப்படியே தெளிவா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் முடிச்சிட்டேன் தம்பி. அப்பேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் எங்க அப்பா காட்டி எங்க அப்பாவே வாயடிச்சு போயிட்டாருன்னா பாத்துக்கோயா. சரி அப்படின்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டை காட்டுங்க, சொல்லுங்க எப்படி பண்ணும், என்ன பண்ணும். அதெல்லாம் இல்ல, நீ டுபாக்கூர் சொன்ன அதை சொல்லு, அந்த டுபாக்கூருக்கு அர்த்தத்தை சொல்லு தம்பி. ஓகே ஓகே சொல்றேன். என்னடா தப்பா வாயில விட்டு வளரிட்டோம். ஓகே சமாளிப்போம், நம்மளுக்கு வராத சமாளிப்போம். அந்த காலத்துல என்ன தம்பி என்ன மாதிரியா பேசுற, சாரி இந்த காலத்துல ஓகே இந்த காலத்துல மக்கள் வந்து வேலைக்கு போறாங்களா, வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறது டப்பா வாங்குவாங்க. இந்த டப்பா வாங்குறதுக்கு மார்க்கெட் போகும்போது இந்த டப்பாவெல்லாம் கூரா வச்சிருப்பாங்க. இந்த பெரிய கூர் யார் வச்சிருக்காங்களோ அவன் தான் பிசினஸ் மேக்னட். அவன் என்ன பண்ணுவான், சின்ன கடையில இருக்க எல்லா வியாபாரிகிட்டையும் இருந்து வாங்கி பெரிய கூரா வச்சிருவான். அந்த பெரிய கூரா வச்சதுனால அவனுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அந்த பெரிய கூர் வச்சிருக்க அந்த கடைக்காரனை தான்
டுபா கூர் அப்படின்வாங்க. ஏன்னா டப்பா வந்து பெரிய கூரா இருக்கா, அதான் டப்பா கூரை வச்சிருக்கான், பெரிய டப்பா கூர் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னது 4 டுபா கூர்னுவாங்க. பெரிய பிசினஸ் மேக்னெட் டுபா கூர்னுவாங்க எங்க ஊர்ல. நீங்க ஒரு பிசினஸ் மேக்னெட், உங்களை நீங்க தப்பா இட போட்டுருக்கீங்க. உங்களுடைய மனித வளம், உங்களை மூளை வளத்தை வச்சு நீங்க எவ்வளவோ பெரிய காரியங்கள், எவ்வளோ என்னது புக்ஸ் எல்லாம் எழுதி பெரிய பப்ளிஷரா இருக்கீங்க. அதனால டால்வின், யூ ஆர் எ கிரேட்டஸ்ட் டுபாக்கூர். உங்களை டுபாக்கூர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க தம்பி, டுபாக்கூர் சார். சார் பட்டம் இங்கிலாந்துல பெரிய பட்டம் தம்பி, அதையும் சேர்த்து எனக்கு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, டுபாக்கூர் சார். சூப்பர் தம்பி சூப்பர். இந்த டுபாக்கூரை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க தம்பி, இந்த டால்வின் ஒரு டுபாக்கூர் அப்படின்றத உலகம் சொல்லுங்க தம்பி. அப்பதான் டுபாக்கூர் சார் டால்வின். சூப்பரா இருக்கு தம்பி டைட்டிலும். சார் இதுக்காக உங்களுக்கு ஒரு பாட்டு கூட பாடி இருக்கோம் சார். பாட்டு கூட பாடி இருக்கீங்களா? போடுங்க பாப்போம். சூப்பர் தம்பி சூப்பர். டுபாக்கூர் டால்வின் டுபாக்கூர் சூப்பர். நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி, பாராட்டுகள் தம்பி. உங்களுக்கு நானே பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? சொல்லுங்க. ஐயோ திரும்ப ஏதாச்சும் மாட்டி விட்டுற போறாரா தம்பி? டிஃபன் அப்படின்னு எப்படி பேர் வந்தது சாமி? சொல்லுங்க. டிஃபன் தெரியலையா? நீங்க டுபாக்கூருக்கு சொன்னீங்கல்ல, அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. டிஃபன் எப்படின்னு பேர் வந்தது தெரியுமா? அந்த காலத்துல நாங்க டீ குடிப்போம் தம்பி. காலையில டீ குடிச்சிட்டு பக்கத்துல ஒரு பண்ணம் வாங்கி சாப்பிடுவான் சாமி. பாக்குறவன் நான் கேட்பான், டீயும் பண்ணம் சாப்பிட்டியா, டீயும் பண்ணம் சாப்பிட்டியா? ஏன்னா காலையில அதான் சாப்பிடுவோம். நாளடைவுல டிபன் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க தம்பி. அப்படிதான் இந்த டிபன் வந்துச்சு தெரியுமா தம்பி? ஐயோ சாமி. ஓகே ஓகே டுபாக்கூர் சார், சூப்பரா சொன்னீங்க. டிஃபனுக்கு ஒரு சூப்பரான ஒரு அர்த்தத்தை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தது என்ன சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு அந்த ஒரு டெஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, என்ன டெஸ்ட் பண்ணீங்க? உங்க அப்பா எந்த டெஸ்ட்டை பார்த்து மயங்கினாரு? என்ன ரிசர்ச் பண்ணீங்க? அதை பத்தி சொல்லுங்க தம்பி. அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு ரிசர்ச் தம்பி. அந்த ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு காக்ரோச், கற்பாம்பூச்சி வேணும் தம்பி. காக்ரோச். சரி ஒரே நிமிஷம், நான் இப்பவே ஆர்டர் பண்ணேன், 2 நிமிஷத்துல வரும். எல்லாமே இந்த ஊர்ல எதை ஆர்டர் பண்ணாலும் 2 நிமிஷத்துல வரும். ஸ்விக்கி இருக்கு, எல்லாமே இருக்கு. உடனே ஆர்டர் பண்றேன். ஓகே காக்ரோச். ஓகே லைவா தானே வேணும்? ஓகே லைவ் காக்ரோச் ஆர்டர் பண்ணிட்டேன் சார். 30 செகண்ட்ல வந்துருன்றாங்க. காக்ரோச் கூட கிடைக்குதோ தம்பி? எல்லாமே கிடைக்கும் தம்பி, எல்லாமே கிடைக்கும் சார். சாரி, எல்லாமே கிடைக்கும். ஓகே சரி, அந்த காக்ரோச் வந்ததும் அந்த காக்ரோச் வச்சு நான் பண்ற டெஸ்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா ஊரே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எப்பேற்பட்ட நீங்க டுபாக்கூர் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவீங்க தம்பி. தம்பி வந்துருச்சா? வந்துருச்சு. குடும்பா. ஓகே வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க சார். உங்களுக்கு வச்சிருக்கேன், காக்ரோச் வந்துருச்சு. நீங்க டெஸ்ட் ஆரம்பிங்க. என்ன டெஸ்ட் பண்ண போறீங்க? காக்ரோச் டெஸ்ட். எங்க அப்பா ரொம்ப பார்த்து என்கிட்ட பேசவே இல்லைன்னா பாத்துக்கோங்க, அப்பேற்பட்ட காக்ரோச் டெஸ்ட். ஐயோ டைம் ஆயிடுச்சு தம்பி. சரி இந்த காக்ரோச் டெஸ்ட் ஆச்சு முடிச்சுட்டு போயிடுங்க சார். கண்டிப்பா டைம் என்ன இவ்வளவு ஃபாஸ்டா ஓடின்னு இருக்கு. சரி ஃபாஸ்டா பண்றேன் உங்களுக்காக. ஐயோ காக்ரோச் ஆடினே இருக்க தம்பி. காக்ரோச் பாருங்க. ஓகே நல்லா லைவா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பா
ப்ளூ கிராஸில் என்னை பிடிச்சி கொடுத்துறாதீங்க. சும்மா தான் அவர் வச்சு பண்ணுறாரு. ஏதோ செத்து போய் 143 வருஷம் கழிச்சு வந்த மனுஷன் பண்ணுறான். நான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆமாம் சொல்லிவிட்டேன். என்ன தம்பி? இல்லை கருத்து கண்ணாயிரம். ஓகே ஓகே ஓகே. இப்போ தம்பி ஒரு சிஸ்ஸரு அல்லாட்டி ஒரு பிளேடு இருந்தா. பிளேடா? நீங்களே ஒரு பிளேடு தானே? ஓகே சார், இங்கே ஒரு பிளேடு இருக்கு. ஓகே தம்பி, அதை அப்படியே படுக்க போடுறேன். பாருங்க, இப்போ பாருங்க. இப்போ இருக்கா? கீழே இருக்கா? ஜம்ப்னு சொல்லுங்களா? ஜம்ப் ரன் அப்படி சொல்லுங்க. ஜம்ப் ரன். பாருங்க நகருதா? இப்போ பாருங்க, பிளேட் எடுக்கிறேன், அதோட ஒரு காலை கட் பண்றேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க பாப்பா, இப்போ சொல்லுங்க. ஜம்ப் ரன். போதுங்களா? ஆமா சார், போயிட்டு இருக்கு, நடக்குது. தம்பி இப்போ 2வது காலை கட் பண்றேன். ஓகே, 2 கால் கட் பண்ணிட்டேன் தம்பி. சாரி பயபுல. சொல்லுங்க, ரன் சொல்லுங்க, சொல்லுங்க. ரன். ஜம்ப். ஜம்ப் ஆகுது, ரன் ஆகுது. என்ன சார் சொல்ல வரீங்க? தம்பி இன்னும் முடியல தம்பி, வெயிட் பண்ணுங்க. சும்மா ரிசர்ச்ல அப்படியே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடாது தம்பி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மிச்சி இருக்கிற எல்லா காலையும் நான் கட் பண்ணிடுறேன் தம்பி. கட் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ சொல்லுங்க தம்பி, ஜம்ப் ரன்னு. சார் அது எல்லா காலையும் கட் பண்ணிட்டீங்க சார், இப்போ எப்படி சொன்னா என்ன? சொல்லுங்க தம்பி. ஜம்ப் ரன். என்னாச்சு? அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கு காலம் இல்லை, எல்லாமே எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களே, பின்ன எப்படி தம்பி? ரிசர்ச் தம்பி. அதோட ஒரு காலு சரி, 2 கால் கட் பண்ணாலும் சரி, அதால காது நல்லா கேட்கும். ஆனா அதோட எல்லா காலையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு காது கேட்காது, நம்ம சொல்றத கேட்டு நடக்காது. அது அப்படியே படுத்த மாதிரியா கிடக்கும் தம்பி. பாருங்க, உயிரோட தான் இருக்கு, ஆனா நீங்க சொல்றது எதுவுமே செய்ய மாட்டேங்குது. பாத்தீங்களா? காது கேட்கல தம்பி. எங்க அப்பா கிட்ட இதே தான் சொன்னேன். அப்போத்துல இருந்து என் பக்கத்திலேயே வரல. நான் பெரிய அறிவாரின்னு கண்டுபிடிச்சிட்டாரு தம்பி. அதனால என்னை விட்டு ஓடிட்டார். சரி, விட்டு ஓடல, என்ன என் பக்கமே வராம ஓடிட்டான். அப்பேற்பட்ட டெஸ்ட் தம்பி இது. இதெல்லாம் ஒரு டெஸ்ட். முடியல. பாக்குறவங்க என்ன கள்ளத்தடிக்க அடிக்காம இருந்தா சரி. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், நல்லா பண்ணீங்க. இன்னும் இது மாதிரி இன்னும் ஏதாச்சும் வேற டெஸ்ட்? தம்பி பண்ணலாம் தம்பி. இன்னும் ஓனா, பாம்பு, பல்லி எல்லாத்தையும் வச்சு பண்ணலாம். நீங்க ரெடினா சொல்லுங்க அடுத்தது. ஐயோ சாமி, வேணாம் சார், போதும். இந்த டெஸ்ட்லயே நீங்க ஒரு பெரிய டுபாக்கு அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன், எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்ததுல. அடுத்தது நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில டெஸ்ட் முடிச்சு எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போயிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, பெரிய ரிசர்ச் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி காட்டியிருக்கீங்க. நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த வாரத்துல சந்திக்கலாம். நீங்க போங்க சார், தயவு செஞ்சு போங்க சார், போதும். சரி, நிஜமாவே போயிடுவேன் தம்பி. அப்புறம் நான் கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுறேன். அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நீங்க வந்தாதான் கலகட்டும். கண்டிப்பா கூப்பிடுறேன். ஓகே தம்பி, நான் போயிட்டு வரேன். பாய் தம்பி. என்னையா நல்லா இருந்த கற்பாம்பூச்சி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து மனுஷன் ஏதோ ஒன்று உள்ளார இருக்கிறதெல்லாம் பிரித்து ஏதோ ஒரு செய்ய போகிறான். இதில் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவான்னு நினச்சா காலை எல்லாத்தையும் பிச்சு போட்டு இதை பாரு ஜம்ப் பண்ணாது, அதுக்கு காது கேட்காதுன்றான். யோ 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 யோ. சரி, எப்படியோ இன்னைக்கு பிடிச்சிட்டு பேசிட்டு போயிட்டாரு. இன்னும் நிறைய பேசலாம் தான் இருந்தேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு. அடுத்த எபிசோட்ல அவரை கூப்பிட்டு திரும்ப பேசலாம். இப்போ நம்ம இது மாதிரியான துப்பாக்கூறுகள் மத்தியில நாம இன்னும் சில நல்ல விஷயங்களை கத்துக்க போறோம். அது என்னன்னா, கடவுள் இந்த உலகத்துல படைச்ச படைப்புகள்ல இந்த கற்பாம்பூச்சியும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா,
பூனை. போன வாரத்தில் லாஸ்ட் எபிசோடில் யானையை பற்றி பேசணும். எலிஃபெண்ட்டோட தும்பிக்கை, அதோடைய வலிமை, அதோடைய ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய மசில்ஸு, அதை பற்றி நிறையா விஷயங்கள் பேசணும். இப்போ பூனையை பற்றி பேசுகிறோம். பூனைக்கு அதோடைய நம்பிக்கை, அதோடைய யானைக்கு தும்பிக்கை மாதிரி அதோடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனையோட மீசையம். இந்த மீசையா இருக்கக்கூடிய அந்த பலத்துல தான் அது உயிர் வாழுது. அதுதான் அதோடைய பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கர், அதனுடைய பூனையோட மீசையில அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அப்படின்றாங்க. அந்த பூனையோட மீசை என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசையை வச்சுட்டு தான் இரவு நேரத்துல அதால கரெக்டா துல்லியமா இரையை தேடி சென்று பிடிக்க முடியுமா. இருட்டிலையும் அதுக்கு கண்ணு நல்லா தெரிவதற்கு காரணம் அதோடைய மீசையில இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான அந்த சென்சார் அது இருக்கான். அதை வச்சுதான் அதால அது எந்த சைட்ல காத்து அடிக்குது, அந்த அதோடைய வலிமை எங்க இருக்கு, எந்த தூரத்துல அந்த நமக்கு இறை இருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு ஓட்டையில அதுக்குள்ளார போகணும்னா இந்த அதோட சென்சார், இந்த மூக்கில் இருக்கக்கூடிய இந்த மீசையை வச்சே கண்டுபிடிச்சிருமா எவ்வளோ ஆழம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அது கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த எப்படி போனால் எப்படி வரலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அதோடைய சென்சார் ஆகிய அந்த மீசையில தான் அடக்கியிருக்கு. அது கிட்டத்தட்ட 18 நரம்புகள் கொண்டு அந்த முகத்துல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மீசை இவ்வளவு நுட்பமாக, இவ்வளவு அந்த சென்சார் வேலை செய்வதற்கு முக்கிய காரணம் அதுவா தானா வந்ததா இல்ல இதை ஒரு படைப்பாளர் படைச்சிருப்பாரா அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும். இதோட மீசியை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுல இருக்க சின்ன பசங்க கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதோடைய பலத்தில் முக்காவாசியை இழந்துருமா, ஆனா திரும்ப வளர்ந்துரும், பட் முக்காவாசி இழந்துரும். அதுதான் அதோடைய பலன் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய பூனையோடைய தோல் இருக்குல்ல, ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அந்த அடர்த்தி அதோடைய வேர்க்கின்ற சுரப்பிகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுல. அதனால அது எப்போ பார்த்தீங்கன்னா அது தூங்குற நேரத்தை தவிர கிட்டத்தட்ட 75% அது தன்னுடைய நாக்கை வச்சு சுத்தம் பண்ண செய்யுமா. இந்த உடம்புல இருக்கக்கூடிய அதோடைய நாக்கை வச்சு சுத்தம் செய்யும். அதோட நாக்கோட வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு முள் வடிவமைப்பு கொண்ட மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜஸ்ல அந்த எட்ஜில் நடுவில் ஒரு பள்ளம் இருக்குமா. அந்த பள்ளத்துல நீர்க்குமிழிகள் மாதிரி அதோட எச்சி இருக்குமா. அது ஒவ்வொரு வாட்டி அந்த தோலை நாக்கை வச்சு தடவும் போது அதுக்குள்ள தோலுக்குள்ள அந்த ரோமத்துக்குள்ள போயிட்டு அந்த தோல்ல இருக்கக்கூடிய தோல் சதையில போயிட்டு அதோட உமிழ் நீரை வச்சு கிளீன் பண்றதுனால அதால குளிர்ச்சியாக தன்னுடைய உடம்ப பாதுகாப்பா கதகதப்பா வச்சுக்க முடியுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் to 150 கிராம் அளவு எச்சில ஒரு நாளைக்கு அதனுடைய உடம்புல சுத்தம் செய்வதற்காகவே பயன்படுத்துதான். அதோட நாக்கோட வடிவமைப்பு வச்சு இந்த காலத்துல சீப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அதோடைய மீசையை வச்சு சென்சார், ரோபோக்கள் சென்சார் அப்படி நேராக போய் இடிச்சிட்டு திரும்பாம இருக்கிறதுக்கு சென்சார் வடிவமைக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த விலங்குகளை வைத்து ஆராய்ச்சி இந்த இதெல்லாம் பார்த்து மனுஷனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம ஒரு உண்மையான ஒரு சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னன்னா, மிருகங்கள் மூலமாக நாம் சில நன்மைகளை அடைகிறோம். அது என்னன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது நிறைய நம்ம பார்த்து அனுபவிக்கிறதுக்காக, நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக நிறைய விஷயங்கள் படைச்சிருக்காரு. அதுல ஒரு சில விலங்குகளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த பாடல்கள்ல கூட நாங்கள் பூனையின் மீசையை பாரு, யானையோட துதிக்கையை பாரு அப்படின்றதெல்லாம் எழுதியிருப்போம். ஏன்னா அது சும்மா எழுதப்படலை, இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் முன்னாடியே யூகித்து உங்களுக்காக சொல்லப்பட்ட எழுதப்பட்ட பாடல் தான் அது. இந்த எபிசோட்ல இன்னும்
சுவாரஸ்யமான விஷயங்கள் செய்யலான்னு இருந்தோம். ஆனால் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த டால்வின் முக்கால்வாசி டைமை சாப்பிட்டு போயிட்டாரு. அடுத்த வாட்டி வரும்போது அவரை கொஞ்சம் சாப்பாட்டை குறைச்சிட்டு வர சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மற்ற விஷயங்களை நம்ம கலந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்த எபிசோட்ல மீண்டும் டால்வினை கூப்பிட்டு வந்து பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோர்டான் சயின்டிஸ்ட். உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு. நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலை தான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் இசையை அறிவாயா? நாயின் மோப்பசக்தி உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி, இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா அப்போ, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. 100 100 100 100 100 100 100 100. உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100.